அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். நிறைய சகோதரிகள் புத்தாண்டு பரிகாரம் சொல்லுங்கள், பொருட்களை வாங்குவதற்கு எங்களுக்கு ஏதுவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதை வருஷா வருஷம் நம்ம செய்யலாம். நீங்கள் தான் ஞாபகம் வச்சு அந்த பழசை அப்புறப்படுத்திட்டு புதுசை நீங்கள் செய்யணும். இதற்கு தேவையானது 11 கோமதி சக்கரங்கள். இந்த கோமதி சக்கரம் அப்படின்றது ரொம்ப சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் வருது. உங்களுடைய அந்த நிதி நிலைக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்னதும் வேண்டாம், ரொம்ப பெருசும் வேண்டாம். ராஜகோமதி சக்கரம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும், அதெல்லாம் தேவை கிடையாது. ரொம்ப மீடியமாக இருக்கக்கூடிய 11 கோமதி சக்கரங்களை எடுத்துக்கங்க. அதற்கு பிறகு காய்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பேரிச்சம்பழம் அதாவது ட்ரையாக இருக்கணும். இது பார்த்திங்கன்னா ட்ரை டேட்ஸ் அப்படின்னு கடையில் விற்பாங்க. அது இல்லாமல் இந்த நாட்டு மருந்து கடைகளில் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அவங்க தருவாங்க. இப்போ நீங்கள் இமேஜில் பார்க்குறீங்க இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா நாம் இதை பீரோவில் வைக்க போகிறோம். இது கொஞ்சம் தண்ணீர், அந்த நீர் பதம் அதில் இருந்தது அப்படின்னா எறும்புகள் அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் ரொம்ப ட்ரை பண்ணி அவங்க விற்பாங்க. அந்த மாதிரியான பேரிச்சம்பழத்தை நீங்கள் 11 வாங்கிக்கோங்க. அப்போது கோமதி சக்கரம் 11, இந்த பேரிச்சம்பழமும் 11 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு சிகப்பு கலர் துணியில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு தட்டில் வையுங்க. காலையில் நீங்கள் சித்திரை கனி பார்ப்பீங்க. அதற்கு பிறகு குளிச்சுட்டு பூஜை அறையில் பூஜை பண்ணுவீங்க. அந்த பூஜை பண்ணும்போது இந்த தட்டும் அங்கே இருக்கட்டும். அதற்கு பிறகு நீங்கள் சமையலெல்லாம் செய்து சாமிக்கு படையல் போடுவீங்க. அப்பொழுதும் அது அப்படியே இருக்கட்டும். படையலெல்லாம் போட்டு முடித்த பிறகு தயார் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா, இந்த துணியோடு சேர்த்த பேரிச்சம்பழம் கோமதி சக்கரம், அதை ஒரு மூட்டையாக கட்டுங்க. கட்டிட்டு பீரோவில் வச்சுடுங்க. நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, பெரிய பெரிய ஃபேக்ட்ரி நடத்துகிறீங்க, அல்லது சின்ன லெவல் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆட்டோ கார் ஓட்டுறீங்க, தையல் மிஷின், ஆன்லைன் பிஸ்னஸ் எது பண்ணினாலும் அந்த ஒரு வியாபாரத்தில் இருந்து வருகின்ற பணத்தை நாம் ஒரு இடத்துல வச்சுருப்போம் இல்லையா, அந்த இடத்துல பீரோவில், வீட்டில் அப்படின்னா நீங்கள் பீரோவில் நீங்கள் வச்சுடுங்க. அவ்வளவுதான். இதன் மூலமாக ஒரு வருடத்திற்கு பணத்திற்கு எந்த விதமான தடுமாற்றமும் இல்லாமல் நியாயமான விதத்தில் நமக்கு பணம் ஏதோ ஒரு வழியில் கொண்டே இருக்கும். அது எப்படி வரும் அப்படின்னா, இப்போ வேலை இல்லாமல் இருப்பீங்க, வேலை கிடைக்கும். சிலர் வேலை செய்வாங்க, அதில் போதிய சம்பளம் இருக்காது. அவர்களுக்கு அந்த ஒரு சம்பள உயர்வு, ப்ரமோஷன் இதெல்லாம் இன்னராக நமக்கு வரும். நமக்கு பணம் வரணும் நல்ல முறையில். அப்போது அந்த நல்ல முறையில் பணம் வருவதற்கு வழிகள் எதுவோ அது எல்லாத்தையும், அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளாக்கேஜஸ் எல்லாத்தையும் இந்த பரிகாரம் கிளியர் பண்ணி பணத்தை வர வைக்கும். மகாலட்சுமி தாயாரை வேண்டி பீரோவில் வையுங்க. இது அப்படியே வச்சுட்டு நீங்கள் கம்மன் இருக்கக்கூடாது. நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ இந்த மாதிரி நாட்களில் அல்லது டெய்லியும் கூட ஊதுவத்தி அல்லது சாம்பிராணி போடும்போது சாம்பிராணி அந்த புகையை நீங்கள் எந்த இடத்துல வச்சுருக்கிறீங்களோ அந்த இடத்துல காட்டுங்க. இதன் மூலமாக வருடம் முழுவதும் பணவரவு என்பது ஏற்படும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ பெரியவா சரணம்.